Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் வெஜிடபிள் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ மழைக்காலமாக இருக்கிறனால கோல்டு, காஃப், அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துக்கும் போது அது த்ரோட்டுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலாம் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். பச்சை மிளகாய் 2 நம்பர் எடுத்திருக்கேன். காரம் இல்லைங்கனால 2 எடுத்திருக்கேன். காரமாக இருந்துச்சுன்னா 1 எடுத்தோம்னா போதும். அதை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு 10 நம்பர் எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன், அதனுடைய லீஃபு, அப்புறம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். கேரட் வந்து பெரிய சைஸில் 2 கேரட் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் ½ எடுத்திருக்கேன். கேப்சிகம் ஒரு 1/4 மட்டும் எடுத்தோம்னா போதும், கொஞ்சமாக போட்டாவே போதும். மஷ்ரூம் வந்து 3 எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து 5 எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரில் செஞ்சோம்னா தான் சூப் நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடராக போட வேண்டாம் அப்படின்னா ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதையே வந்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு 80% அரைச்சிட்டு அதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர் தேவைப்படும். இப்போ இதில் வந்து பாத்திரம் லேசாக சூடானா போதும், பட்டர் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா கருப்பு கலரில் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்துட்டு லைட்டாக சூடானோன்னா பட்டர் போட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறமே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். பூண்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே அதனுடைய ஃப்ளேவரும் வரும். அது பட்டரில் வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுலேயே நான் வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டுட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸில் வந்து ரொம்ப கெட்டியாகிறதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம போட்டுடணும். பீன்ஸும் கேரட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ அது 2ஐயும் போட்டுட்டு ஒரு 40 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுறணும். பட்டரில் வதங்கும் போது அது நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூப்புக்குமே கூட ஒரு நல்ல கலர் கிடைக்கும் கேரட்டெல்லாம் நம்ம வதக்கும் போது. இப்போ அது ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம மற்ற வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் மட்டும் விட்டுட்டு ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ப்ரக்கோலி ஆட் பண்ணலாம், பேபி கார்ன், கேபேஜ் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அதனோட அளவு மட்டும் குறைச்சிக்கிட்டு நிறைய வகையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமே பட்டரில் 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். திருப்பியும் நம்ம தண்ணி ஊற்றிட்டும் வேக வைப்போம். இது ஓவர் குக் ஆகக்கூடாது, ஒரு ½ பாயிலாக தான் இருக்கணும். க்ரன்ச்சியாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். ஃபைனலாக அதில் கேப்சிகமும் போட்டுட்டு அதை அப்படியே ஒரு செகண்ட் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பத்தலைன்னா இப்போவே போட்டுட்டு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சோம்னா போதும். இந்த சூப்லேயே பார்த்தீங்கன்னா நான் டர்மரிக் பவுடர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. கேரட்னுடைய கலரே வந்து அப்படி வந்திருக்கு. நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷம் கொதிச்சதுன்னா மட்டும் போதும். இது போல் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நான் ஃபைனலாக அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனில் அந்த ஆனியன் போர்ஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, ஆனியன் லீஃப் 2யுமே நம்ம வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மறுபடியும் கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணேன் இல்லையா. காரம் வந்து எனக்கு 50-50 இருக்கும். சில்லினுடைய காரம் 50 இருக்கும், பெப்பரோட காரம் 50 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே நீங்கள் க்ரீன் சில்லியை அவாய்ட் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் மட்டுமே போட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவரும் போட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு சப்போஸ் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனலாக கொத்தமல்லியும் அந்த ஆனியன் லீஃபும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்னு பார்த்தீங்கன்னா கீரையில் செய்கிறது, நான்வெஜ் சூப்பெல்லாம் வந்து நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வெஜிடபிள் சூப், டொமேட்டோ சூப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக பெப்பர் பவுடரும் போட்டுட்டோம்னா நமக்கு சூப் இப்போ ரெடி ஆகிட்டுது. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது, அப்புறம் த்ரோட் பெயின்லாம் இருக்கிற டைமில் இதை குடிக்கும்போது அவ்வளோ ரிலீஃபாகவும் ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து சர்விங் பவுலுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு லைட்டாக பெப்பர் பவுடரும் மேலே போட்டுக்கிட்டு நம்ம குடிக்கலாம். நீங்கள் கூட 1 டைம் இந்த சூப் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.